என்ன இந்த பக்கம்? ஆச்சரியமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. உள்ள வாங்க. துளசி, ஏதாவது கேட்கணுமா? நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த நேரத்துல ராஜசேகர் அண்ணன் நைட்டு வீட்டுக்கு வரலையாம். கேட்டா தாஸ் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சதா சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டானா? ஏதாவது போய் சொல்லி மெயின்டைன் பண்ண வேண்டியதான். மாமாவை ஏன் கெடுக்குறீங்க? தப்பு இல்லையா? உன் மாமாவை நானா கூப்பிட்டேன்? அவராக தான் வந்தாரு. நானும் ராஜசேகரும் இங்கே தான் உட்காந்து தண்ணி அடித்தோம். ஒரு ஃபுல்லே காலி பண்ணிட்டோம். இங்க பாருங்க, ராஜசேகரன் நீங்க தான் கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். நீங்க தாசு மேல எல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. இனிமே நாங்க கட்டுப்படுத்தி வைக்கிறோம். அப்புறம் உள்ள வான்னு கூப்பிட்டீங்க, வாசப்படியிலே நிப்பாட்டிட்டீங்க. நாங்க எப்படி உள்ள வர்றது? நீங்கெல்லாம் பெரிய இடம், எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வருவீங்களா? துளசி, துளசி, என்னாச்சு? ஏன் வண்டியை நிப்பாட்டிட்டீங்க? அப்ப மாமாவும் சேர்ந்து என்ன கொலை பண்றதுக்கு தான் கோயிலுக்கு வந்திருக்காருல. என்னால அதை யோசிக்க முடியல துளசி. அவருக்கு அப்படி என்னதான் வேணும்? அப்ப சொத்துக்காக யாரை வேணாலும் கொலை பண்ணுவாங்களா? அம்மா, யாரை வேணாலும் கொலை பண்ணுவாங்கல்ல? இந்த பிரச்சனையை பெருசு பண்ணா மீதல ராசாமலாயா தப்பான உருவ பத்தின உண்மை தெரிய வரும். அப்புறம் பெரிய தப்பாயிடும். சிவா, இந்த விஷயத்தை பெருசு பண்ண வேண்டாம். துளசி, நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி துளசி? என்னை கொண்டுட்டா பரவாயில்லையா உங்களுக்கு? அப்படியே விட்டுடலாமா? நான் பெருசு பண்ண வேண்டாம் தான் சொன்னேன், விட்டுருங்கன்னு சொல்லல. ஆனா கண்டிக்கணும். உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு ராஜசேகர் அண்ணனுக்கு தெரியப்படுத்தணும். துளசி, அந்த நேரத்தில் மட்டும் நீங்க அங்க வரலன்னா சத்தியமா என்ன கொண்டு இருப்பாங்க துளசி. எப்படி விட்டுலாம சிம்பிளா சொல்லிட்டீங்க? எப்படி உங்களால இப்படி யோசிக்க முடியுது? சரி, அப்ப என் உயிருக்கு மதிப்பே இல்லை. நான் செத்தா பரவாயில்ல. சிவா, அமராவதி நிலா வாழ்க்கை பாதிக்கும். அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? என் துளசி, என் அக்கா கூட அதாவது உண்மையாவே சந்தோஷமா வாழ்றானா இல்ல சொத்துக்காக அப்படி நடிச்சிட்டு இருக்கானான்னு தெரியலையே. சிவா, இந்த ஒரு முறை மன்னிச்சு விடுங்களேன். ஆனா ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா? வீட்டுக்குள்ளேயே கொலைகாரனை வச்சுக்கிட்டு எப்படி ஜாக்கிரதையா இருக்க முடியும் துளசி? எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? எப்படி நிம்மதியா நடமாட முடியும்? துளசி, நீ சொன்ன மாதிரி என்ன கொல்ல எங்க அக்காவோட புருஷனே முயற்சி பண்ணிருக்கா. நான் என்னங்க பண்ண? அப்ப நான் மாமான அன்பா கூப்பிட்டது, அவர் மச்சா மச்சான்னு என்ன அன்பா கூப்பிட்டதெல்லாம் பொய்யா? எங்க இந்த உண்மையில தெரியறதுக்கு முன்னாடி நான் செத்துருக்கலாம். இந்த பாசம், உறவு, அன்பு இதெல்லாம் பொய் துளசி. இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே நான் செத்துருக்கலாம் துளசி. சிவா, சாரி. நான் சொன்ன அதுல காரணம் இருக்கும். உங்க வார்த்தைக்காக நான் உயிரையும் கொடுக்க தயாராதான் இருக்கேன். ஆனா என்னால ஜாக்கிரதையெல்லாம் இருக்க முடியாது துளசி. எப்பவும் போல இருக்கேன். உயிரை எடுத்து தொலையட்டும். சிவா, சிவா, ப்ளீஸ் சிவா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. எல்லாமே கெட்டு போகும் சிவா. கண்ட்ரோலா இருக்கணுமா? எங்க துளசி என்னைய கொலை பண்ண துணிஞ்சிட்டான் அந்த ஆளு. நீங்க மட்டும் வரலானே என்ன கொண்டு புதைச்சிருப்பான். கண்ட்ரோல். ஐம் சாரி, இனிமே என்னால கண்ட்ரோல்லாம் இருக்க முடியாது. ஏன் நான் ஒரு ஆம்பளை இல்லையா? எனக்கும் கத்தி எடுத்து குத்த தெரியாதா? கண்ட்ரோல். இதுக்கு மேல கண்ட்ரோலா இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன கண்ட்ரோல் பண்ணாதீங்க. சிவா, நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் பத்தாது. எதையும் நம்ம நிரூபிக்க முடியாது. தாஸ் வந்து ஆமா நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சிவாவை கொலை பண்ண ட்ரை பண்ணோம்னு சொல்லுவானா? கண்டிப்பா சொல்ல மாட்டான். உங்களை சொல்ல வேண்டாம்னு சொல்லல, ஆனா இப்ப சொல்ல வேண்டாம். கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க ப்ளீஸ்.
டேய், எதுக்குடா சாமியார் வேஷம் போட்ட? எதுக்கு சாமியார் வேஷம் போட்டு கோயிலுக்கு வந்த? சொல்லு. என்ன மச்சான் சொல்ற? எனக்கு எதுவும் தெரியாது. ஒண்ணுமே தெரியாதுல்ல உனக்கு? சாமியார் வேஷமா? என்ன மச்சான் பேசுற? நான் எப்படி சாமியார் வேஷம் போட முடியும்? எனக்கு தான் தாடியே இல்லையே. நடிக்கிறோம் மச்சான். மச்சான் வேணாம். நடிக்கிறோம். நடிப்பு எல்லாம் சொன்ன கேளு. உண்மையா சொல்ல மாட்டேன். காப்பாத்துங்க. என்ன நீ? எல்லாம் நடிப்பு. மச்சான், இதுக்கு மேல என் மேல கை வச்சா உனக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன். என் பொண்டாட்டியோட தம்பியாச்சுன்னு பாக்குறேன். என்ன உன் இஷ்டத்துக்கு அடிக்கிற? இங்க பாருங்க, நீங்க தாஸ் சேது 3 பேரும் என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க 3 பேரையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. என்ன சொல்றீங்க? நாங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணோம்? டேய், நடிக்காதடா திருட்டு நாயே. துளசி சொன்னப்ப நான் நம்பல.